கன்னி லக்னம் பற்றி பார்க்கலாம். லக்னம் அப்படிங்கிறது நம்மளோட உசிர் போல. அதாவது உங்களோட லக்னம் இப்போ கன்னி லக்னம்ங்கிறது அதே இடத்துல தான் இருக்கும். அது மூவ் ஆகாது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. உங்களோட விதி நீங்கள் கர்ப்பத்தில் தரிக்கும் பொழுதே இந்த கன்னி லக்னம்ங்கிறதோட தான் நீங்கள் தரிக்கிறீங்க. எது உங்களை ஒரு உங்களோட ஆக்டிவிட்டீஸை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னா விதி உங்களுக்கு தெரிஞ்சிருது. அப்போ உங்களோட நடவடிக்கைகளை தர்மம் தப்பாமல் கொண்டுட்டு போகிறதுக்கு உங்கள் கர்மாவை உடைச்சி நீங்கள் வெளியே வர்றதுக்கு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சந்திரன் என்ற இடம்தான் அந்த ராசி. அந்த ராசியில் இருக்கிற ஒரு நட்சத்திரம் உங்களோடது. அதை வச்சு நாம் அப்படி மூவ் பண்ணிட்டு போகிறது. இப்போ நீங்கள் என்ன விதி வாங்கிட்டு வந்தீங்க அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. காலபுருஷ தத்துவத்துக்கு 6வது வீடு, அதாவது மேசத்திலிருந்து நம்ம ஒன்றுன்னு எண்ணம்னா 6வது வீடு, அதுதான் உங்களோட கன்னிங்கிற லக்னம் அதில் இருக்குது. உங்களோட ஜாதக கட்டத்தில் லா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த ரைட் சைடு கீழே கார்னர் கட்டத்தில். ஆண் பெண் இருவருமான கன்னி லக்னக்காரங்க உங்களோட ஒப்பனை உடைகள் விஷயத்தில் ரொம்ப திருத்தமாக செய்துக்குவீங்க. உங்கள் வீட்டில் அதாவது ஒரு தூசி விழுந்துட்டால் கூட அதை போட்டு அத்தனை தடவை துடைப்பீங்க, அதை எடுப்பீங்க, சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்களோட வீடு பார்த்தோன்னே நம்ம இதை கன்னி லக்ன வீடுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொரு வேலையும் திருத்தமாக ஒரு பெக்கூலியரான ஒரு நடைமுறை நீங்கள் பண்ணுவீங்க. உங்களுக்கு நுண்ணிய அறிவு, அதனால் பல விஷயங்களை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கேதர் பண்ணுவீங்க. உங்கள் தாய் உங்களை ஒரு கண்ட்ரோல் செய்து தான் வளர்த்துருப்பாங்க. அப்படி ஒரு தார்மீக பொறுப்பு உங்கள் தாய்கிட்ட இருக்குது. உங்களுக்கு வாழ்நாளில் கடன் பயமோ, ஹெல்த்தில் பயமோ, இல்லை பகை பயமோ, இந்த 3ல் ஏதாவது ஒன்று உங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படியா? நீங்கள் பிறந்த குடும்பத்தில் அரசாங்க வேலை செய்தவர்கள் உண்டு. உங்கள் குடும்பத்தில் அபார்ஷன் ஒரு 2 தலைமுறையை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். குழந்தைகள் அபார்ஷன் ஆகிருக்கும். உங்களுக்கு டெக்னிக்கல் மைண்டு, எதையுமே அது போல தான் நீங்கள் யோசிப்பீங்க, செயலாற்றுவீங்க. பரம்பரையில் திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்ட மனிதர்கள் உண்டு. நீங்கள் உங்கள் குடும்பத்தார்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறது போல தான் இருக்கும் கேட்குறவங்களுக்கு. ஆனால் உங்களுக்குள்ள அது ஒட்டிய ரகசியம் ஒன்றும் ஒளிந்திருக்கும். அந்த விஷயத்தை ஒட்டி சிலருக்கு பழைய அந்த இதிகாசம், வரலாறு, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வம், ஆராய்ச்சியெல்லாம் நிறைய பேர் அந்த படிப்பெல்லாம் படிப்பீங்க. நீங்கள் சில நேரம் எக்ஸ்ட்ரீம் கோபம், சில நேரம் எக்ஸ்ட்ரீம் பணிவு, 2ம் கலந்த கலவை தான் நீங்கள். இது உங்களோட முன்ஜென்ம கர்மாவினால் வர்றது. அடுத்தவங்க பற்றிய ரகசிய நுண்ணிய அந்த ரகசியங்கள் பற்றிய நுண்ணிய அறிவு உங்களுக்கு மட்டுமே புலப்படும். இவங்க இப்படி அப்படின்னு சொல்லுவீங்க. உங்கள் சுற்றத்தாருக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு அதில் 1% கூட அவங்களால அதை நினச்சே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் சொல்லுவீங்க இவங்க இப்படி தான் அப்படின்னு. அப்படியா? அது சரின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு அப்படி புலப்படுது அப்படிங்கிறது ஜோதிட குறிப்பு. உங்கள் அப்பா இப்போ அம்மா ரொம்ப கண்ட்ரோலாக வளர்த்தாங்க. அது ஒரு தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்க. உங்கள் அப்பா கொஞ்சம் ஜாலியானவர். அதாவது ரொம்ப உங்களோட நட்பாக இருப்பார். நீங்கள் அவர்கிட்ட எதுனாலும் பகிர்ந்துக்குவீங்க. வருமானம் அவருக்கு முன்ன பின்ன தான் இருக்கும். அதாவது அவர் சொல்லுவார், எனக்கு பணத்துலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படிம்பார். ஏன்னா அவங்களோட பரம்பரை கொஞ்சம் இறுக்கப்பட்ட பரம்பரையாக இருந்து கீழே இறங்கின பரம்பரையாக இருக்கலாம். ஆனால் இந்த இறங்கிய தருவாயிலும் அவருக்கு பணம் மேலே பற்று உண்டு. ஆனால் குடும்பத்தாருக்காக அது தேவையில்லாதது போல காட்டிக்கொள்ளும் மனோபாவமும் உண்டு. உங்கள் தந்தை ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டார்னா வருமானம் அவரை தேடி தானாகவே வரும். அப்படி ஒரு கொடுப்பனை உங்கள் தந்தைக்கு உண்டு. ஊருக்கெல்லாம் நீங்கள் உபதேசம் பண்ணுவீங்க. குடும்பத்தை தாண்டி மற்றவர்களுக்கு கூட இப்படி இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது அப்படின்லாம் ஊன்னு கேட்பாங்க. ஆனால்
உங்கள் ஸ்பௌஸ் எல்லாம் தெரிந்தவர்களாக வருவாங்க. அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். இந்த இடத்துல உங்கள் துணைக்குமே நீங்கள் விளக்கம் ரொம்ப ஒரு இதெல்லாம் சொல்லிகிட்ருக்க தேவையில்லை. இந்த கன்னி லக்னக்காரங்க பிறந்த அந்த குடும்பத்தில் அந்த குடும்பம் ஒரே அதாவது ஒரே ரிதத்தில் இருக்காது. இவங்க இப்படி தான் இந்த மாதிரி அப்படின்லாம் ஒரு ஸ்கெட்ச் போட்டு சொல்ல முடியாது. ஒரு சமனில்லாத குடும்பமாக இருக்கும். அதாவது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் ஒன்று கொடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பம் ஒன்று கொடுக்கும் உங்களுக்காக. அதனால் ஒன்று கிடைக்கும். உங்கள் குடும்பத்தாரோடு நீங்கள் பேலன்ஸ் செய்துக்கிட்டே தான் இருக்க வேண்டி வரும். கடைசி வரையிலும் அப்படி தான் இருப்பீங்க. உங்களுக்கு நரம்பு நோய்கள், தோல் நோய்கள் வரலாம். அப்படி வரலன்னா கூட உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பயம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது பகை பயமோ இல்லை கடன் பயமோ இல்லாதவங்களுக்கு இந்த ஹெல்த் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் பேச்சில் நீங்கள் எப்பயுமே கவனமாக இருக்கணுங்க. வார்த்தைகளுக்கே உங்களோட வார்த்தைகளே உங்களுக்கு பகையாக மாறும். நீங்கள் தொழில் செய்கிறீங்க, இல்லை வேலையிலே இருக்கிறீங்க. பெண்கள் இப்போ ஒரு டீச்சராக இருக்கீங்க, இல்லை ஒரு டாக்டராக இருக்கீங்க, புதன் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு தொழிலில் இருக்கீங்க. அந்த வேலை சார்ந்த நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அது ஒருத்தர்கிட்ட சொன்னீங்கன்னா அது ஊருக்கெல்லாம் காற்று போல் அது பரவிடும். அதனால சில இக்கட்டான பரவுனா கூட பரவாயில்ல, இக்கட்டான விஷயங்கள், மன சங்கடங்கள் உங்களுக்கு வரும். அதனால் அதாவது நெகட்டிவ்னா என்ன, உங்கள் இதில் ஒரு ஆர்டரு கேட்டுட்டு கொடுக்கல அப்படிங்கிறதோ, அதில் ஒரு கேசிப்போ, இல்லை வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள கீழே இருக்கவங்களையோ நெகட்டிவாக யாராவது உங்கள் வாயை கிளறுனாங்கன்னா கூட நீங்கள் இதை சொல்லாமல் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு தொழிலில் பிரச்சனைகள் வராது. இதை அண்டர்லைன் பண்ணி மனசுக்குள்ளே உருவேற்றிக்கிங்க. கன்னி லக்னத்தில் ஒரு சிலர் இருக்கீங்க, அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை, உங்கள் அறிவுக்கு உட்பட்ட ஞானங்களை மக்களுக்காக சிலர் சேவையாக பண்ணுவீங்க. அதை ஒரு பயிற்சி வகுப்பாக எடுப்பீங்க. இது போலெல்லாம் உங்களுக்கு பெரும்பாலும் உங்களுக்கான துணை வடகிழக்கில் அமையுங்கிறது ஜோதிட குறிப்பு. இந்த இடத்த நீங்கள் இப்போ சொல்ல போகிற விஷயத்த நீங்கள் ரொம்ப ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அதாவது கன்னி லக்னமான உங்களோட அம்மா, உங்கள் துணை இருவரில் யார் முதன்மைங்கிற போக்கு உங்களுக்கு கடைசி வரையிலும் ஒரு பெரிய இம்சையாக இருக்குங்க. அப்போது உங்களோட சிஸ்டர், பிரதர், உங்கள் நெய்பர் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இதில் போய் என்ன இருக்குது, ஆரம்பத்தில் வளர்த்தது உங்கள் அம்மா தானே, அதனால் அம்மா தான் முதன்மை, துணை அடுத்தது தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதுல தப்பு இல்லை. உங்கள் தாய்க்கும் முன்னாடியே வந்தவங்க நீங்கள் கரம் பிடித்த துணை. அப்படின்னா என்னென்னா, முன் ஜென்மத்தில் நீங்களும் உங்கள் துணையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்திருக்கீங்க. இந்த சிம்பிள் கூட உங்களோட லக்னத்திலிருந்து 7ஆம் பாவமான அந்த குரு, அந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய அந்த சிம்பிள் மீன், ஒரு மீனோட ஒரு மீன் இணைஞ்சிருக்கும் இல்லையா, அதுதான். இப்போது உங்களுக்கு இருக்கிற துணை இப்போது கிடைச்சதில்ல, முன்ஜென்ம பந்தம் இது. உங்களுக்கு வர்ற துணை எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறவங்களா வருவாங்க. அவங்களுக்கு தெரியவுமே செய்யும், அதனால் அவங்க ஓப்பனாக சொல்லுவாங்க. உங்களோட துணை எமோஷ்னலை கட்டுப்படுத்த முடியாத, கட்டுப்படுத்த தெரியாத துணையாக வருவாங்க. உங்கள் பேச்சில் எப்போதும் கவனமாக இருக்கணும். அவங்கள துன்பப்படுத்தாமல் இருந்தீங்கன்னாவே உங்கள் கர்மாவை உடைச்சி கரைச்சி நீங்கள் வெளியே வந்துடலாம். சுக்கிரனோட கிரக அமைப்பு ஒரு சில நேரங்களில் எதிர்பாலினத்தவரோடு ஒரு ஈர்ப்பு வர்ற மாதிரியாக செய்யும் இந்த கிரகம். எல்லாத்துக்கும் இல்லை. ஆனாலும் கன்னி லக்னமான நீங்கள் ஆண் பெண் எல்லாருமே ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே நில்லுங்க. எதிர்பாலினத்தரோடு ரொம்ப சரியாக உங்களோட கம்யூனிகேஷனை வைங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. கன்னி லக்னமான நீங்கள் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு படியில் இருந்தீங்களோ, உங்கள் துணைக்கிட்ட போனதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் 2 படி மேலே தான் உசந்து இருப்பீங்க. மன வாழ்க்கை நிம்மதியாக அமையுங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நான் அப்படிங்கிறத
உங்களோட அந்த செல்லையே கழட்டி வச்சுருங்க. நான் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு அர்த்தம் தெரியாது. அப்படி உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்கள் துணை யார்? பூர்வாந்திர பந்தத்தில் இருந்து வந்த உறவு இல்லையா? அதை மனசில் நினச்சி ஒரு பயிற்சி பண்ணிங்கன்னாவே நீங்கள் மனதார சங்கமம் ஆவீங்க உங்கள் துணையோட. உங்களுக்கான தொழில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அதாவது உங்கள் லக்னாதிபதி புதன் லக்னத்திலே இருக்காருன்னு வைங்க. அந்த லான் போட்டிருக்கு இல்லையா? அதுலேயே புதன்னு எழுதியிருந்ததுன்னா உங்கள் விருப்பப்படி உங்கள் வாழ்க்கை அமையும், தொழில் அமையும். 2ஆம் வீடு துலாம் வீட்டில் புதன் இருந்ததுன்னா நிறைவான செல்வமோ நிறைவான வாழ்வும் கிடைக்கும். 3ஆம் வீடான விருச்சிக வீட்டில் புதன் இருந்ததுன்னா கொஞ்சம் போராட்டமோ தொழில் போட்டி இதெல்லாம் உங்களுக்கு வரும். 4ஆம் வீடான தனுசு வீட்டில் புதன் இருந்ததுன்னா டீச்சிங், பேங்கிங் இது போல் நீங்கள் வேலை செய்கிறவங்களா இருப்பீங்க. 5ஆம் வீடு மகர வீடு, இதில் புதன் இருந்ததுன்னா வியாபாரம் நீங்கள் செய்வீங்க, மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க, பொருளை கூட உற்பத்தி செஞ்சு கொடுப்பீங்க சிலர். 6ஆம் வீடான கும்ப வீட்டில் புதன் இருந்ததுன்னா உலகளாவிய வியாபாரம், அதுபோல் வேலை, உங்களோட சிந்தனை எல்லாமே அது போல் செய்து கொடுக்கும். இது போல் 7ஆம் வீடான மீன வீட்டில் புதன் நீச்சம். இதில் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் சுக்கிரன் அந்த கட்டத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு நன்மையே உண்டு. உங்கள் ஜோதிடரை ஒரு முறை கேளுங்க. 8ஆம் வீடு மேஷ வீட்டில் புதன் இருந்ததுன்னா உங்களுக்கு லீடர் பொறுப்பு, மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறமை படைத்தவங்க, அதுபோல் உங்களுக்கு வேலை தொழில் அமையும். 9ஆம் வீடு ரிஷப வீட்டில் புதன் இருந்ததுன்னா பெண்கள் அணியக்கூடிய உடை, ஏன்னா அது சுக்கிரன் வீடு இல்லையா? அதனால் அணிகலன், அழகு சாதன பொருள், மேக்கப் அது மாதிரி பொருட்கள், இப்படியான தொழில் உங்களுக்கு அமையும். அழகாக காமிச்சிக்கிறது, உங்களோட பேச்சு திறமையினால் ஒரு செலிப்ரிட்டிஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு பலருக்கு சிலருக்கு உண்டு. 10 மிதுனம் வீட்டில் புதன் ஆட்சி வீடு, பேச்சால் தொழிலால், பேச்சு தொழில் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கங்களேன். வக்கீல், டீச்சர் இது போல் நீங்கள் ஒரு பயிற்சி வகுப்பு எடுக்கிறது, ஸ்கூல் காலேஜ் நடத்துகிறவங்க, பாடகர்கள், மார்க்கெட்டிங் துறை இதெல்லாம் உங்களுக்கு வரும், அருமையாக அமைஞ்சு வரும். 11 கடகம் வீட்டில் புதன் இருந்தால் கடல் கடந்த வணிகம் செய்வீங்க. கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிக்குவீங்க. நீங்கள் தியானம் பண்ணுங்கள், அந்த உங்களை ஒரு அற்புதமான பாதை கொடுக்கும். 2ஆம் வீடு சிம்ம வீட்டில் புதன் இருந்ததுன்னா ஹைஃபையான கிரேடில் வேலை பார்ப்பீங்க, அதாவது அரசாங்க வேலை. நீங்கள் முக்கியமாக பேச்சையும் புத்தியையும் வருமானமாக்கக்கூடியதுங்க உங்களோட அந்த கன்னி லக்னம். இன்சூரன்ஸ் எல்லாம் நீங்கள் போடுறதா இருந்தால் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சுட்டு போடுங்க. ஏன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ்னால் வரக்கூடிய அந்த பணங்கள் உங்களுக்கு உதவாது, உங்களுக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு உதவுன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க, ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னு வைங்க, உங்களுக்கு அந்த பிஎஃப் பணம்லாம் பிடிப்பாங்க இல்லையா? அதெல்லாம் ஒரு ஊதியமாக வரும்ல, அது கூட நீங்கள் உங்களுக்காக செலவு பண்ணிக்க முடியாது. உங்கள் பையன் ஒரு கடன் வச்சுருக்கலாம், இல்லை உங்கள் பையன் ஒரு தொழில் பண்ணலாம், இல்லை உங்கள் பொண்ணுக்கு ஒரு நகை 50 பவுன் எடுக்கணுன்னு, இது போல் உங்களோட குடும்பத்துக்கு தான் செலவு பண்ணுறதாக ஜோதிட குறிப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அதெல்லாம் நீங்கள் உங்கள் ஜோதிடரை கேட்டு போட்டுக்கலாம். ஆயுள் காப்பீடு உங்கள் ஆயுளுக்கு மேலே அதுக்கப்புறம் அப்படிங்கிறது அதை நீங்கள் யோசித்து பண்ணிக்கலாம். நீங்கள் கட்டிக்கிற துணையினுடைய வீடு, அந்த குடும்பம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு ஆட்களாக இருப்பாங்க. மனசில் பட்டதை யதார்த்தமாக சொல்லக்கூடிய மனிதர்கள். உங்களோட அந்த டெக்னிக்கல் அவங்களுக்கு புரிய வராது. நீங்கள் அவங்கள எதுவும் சொல்லி உங்களோட கர்மாவை கூட ஆட் பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் சனியும் சுக்கிரனும் உங்களுக்கு நன்மை செய்வாங்க. நீங்கள் ஒருத்தரை பகை பண்ணிக்கிறீங்க, ஆனால் அவங்கள சரி செய்யக்கூடிய திறமையும், அதாவது வளைஞ்சு கொடுத்து போய்க்குவீங்க. கௌரவம் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. கௌரவம் 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 அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அந்த கௌரவத்தை காப்பாற்ற முடியாதபடி
அதாவது உங்களால் அப்படி கௌரவத்தை காப்பாற்றுற அளவுக்கு நடந்துக்க முடியாது. கர்மா அப்படி வேலை செய்யும். ஆனால் அந்த காலம் அதில் தான் செக் வைக்கும். கௌரவங்கிறதுல தான் செக் வைக்கும். சில நேரம் பிரயாணம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவீங்க. சில நேரம் எங்கேயுமே நகர மாட்டீங்க. ஸ்திரமான ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு வராது. அது அது ஒரு மாதிரி மாறி மாறி அந்த மனசு நினைக்கும். யாரோ ஒருத்தரோட வழிகாட்டுதல் உங்கள் வாழ்க்கை பயணம் போய்க்கிட்டே இருக்குங்க. யாராச்சும் ஒருத்தர் மறைமுகமாவது உங்களோட வாழ்நாள் ஃபுல்லும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த குடுப்பனை உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வளைஞ்சு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்க தான் கன்னி லக்னம். ஆனால் அதை சில நேரங்களில் அந்த கோவம் எக்ஸ்ட்ரீமில் நீங்கள் சொல்லி காட்டிடும்போது நல்ல உறவுகள் நட்புகள் நிலைக்கிறதில்ல. அதிகமாக நீங்கள் ரொம்ப ஈசிக்காதீங்க, போய் ரொம்ப ஹக் பண்ணிக்காதீங்க, லிமிட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. அந்த உறவுகளும் நட்புகளும் நிலைக்கும். உங்களுக்கு மருத்துவம் எடுக்கிறது அப்படின்னாவே கொஞ்சம் பயமாக இருக்கும். அதாவது நீங்களே முடிஞ்ச வரையிலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க. அது கூட நல்லது தானே. நீங்கள் ஆணோ பெண்ணோ உங்களோட அந்த துணையினுடைய குடும்பத்தில் சொல்லிக்கிற மாதிரி யாரும் பகையான ஆட்கள் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு என்னமோ அந்த மனம் நச்சரிச்சுக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு குறை பெருசாக உங்களுக்கு பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் அதை பற்றி அந்த துணையோட ஆட்களை பற்றி உங்களோட துணைக்கிட்ட ஆர்கியூமெண்ட்டு அது பண்ணி அது போல் ஒரு வேதனை நீங்களாகவே நீங்களா உங்களை ஒரு மனதை புண்படுத்திக்கிறது போல். அது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட கர்மா அப்படி இதை தெரிய வரும் பொழுது நீங்கள் மாற்றிக்கலாம். மாற்றிக்கலான்னா அதாவது லக்னங்கிறது நம்மளோட விதி. உங்களோட நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, அது இருக்கக்கூடிய வீடு, அந்த நட்சத்திரம் என்ன சாரம் வாங்கி வந்திருக்குங்கிறத பார்த்தா அந்த நட்சத்திர அதிபதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கலாம். உதாரணமாக இப்போ உங்களோட நட்சத்திரம் சிம்ம வீட்டில் இருக்குதுன்னு வைங்க. அது சூரியன் வழிபாடு. அதில் ஒரு பூரமாக இருக்குது, பூரம் நட்சத்திரமாக இருக்குது. அந்த வீட்டினுடைய அதிபதி சூரியனையும் நீங்கள் தினம் வழிபட்டுட்டு சாப்பிட்லாம். அந்த பூரம் அப்படிங்கிறது சுக்கிரனோட நட்சத்திரம். அப்போ சுக்கிரனுக்கு அதி தேவதை மகாலட்சுமி. மகாலட்சுமியை வழிபட்டுக்கிட்டே வரும் பொழுது உங்களுக்கு அந்த மனக்குழப்பங்கள் தீரும். இது போல் உங்களோட ஒவ்வொருத்தரோட நட்சத்திரம் என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த அதிதேவதையை நீங்கள் வணங்கி வரலாம். உடன்பிறப்பு பற்றி பார்த்தோம்னா, மூத்த உடன்பிறப்பு உங்களை போலவே ஒரு லாப நோக்கம், ஒரு கால்குலேட்டிவ் மைண்டு, டெக்னிக்கல் மைண்டு உள்ளவங்க. ஆனாலும் உங்களுக்கு இணக்கமாகவே அவங்க செயல்படுவாங்க. கொஞ்சம் சிலருக்கு அதிகார தோரணை இருக்கும். விட்டு கொடுத்து போகிற தன்மை, உங்ககிட்ட விட்டு கொடுத்து போகிற தன்மை இருக்காது. அம்மா எப்படி, அதே போலயே உங்களோட மூத்த சகோதர வர்க்கம் இருக்கும். அம்மா எப்படி தார்மீக பொறுப்பு எடுத்து உங்களை ஒரு சரியான இதில் ஒரு கண்ட்ரோலில் வளர்த்தாங்க இல்லையா, அதுபோல் அதிகார தோரணை கலந்த அதுபோல் இருப்பாங்க. பிடிவாதமாக இருப்பாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க உங்களுக்காக எதையும். ஆனால் உங்களோட இணைஞ்சே செயல்படுவாங்க. அவங்க உங்கள் கூட இருக்கலாம், எட்ட இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம். அவங்களோட கருத்துக்களும் இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று அப்படின்னு வேறு வேறையாக தான் இருக்கும். உங்களுக்கு கீழே இருக்க இளைய சகோதர வர்க்கம் உங்களுக்கு அவங்க மேலே அதீத பிரியம் உண்டு. அவங்களுக்கு ஆன்மீக நாட்டம் உண்டு. மூத்தவர் போலவே தான் கருத்துகள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க இளைய சகோதரம் கொஞ்சம் தனிமையை விரும்புவாங்க. கோபம் எக்ஸ்ட்ரீமுக்கு போகும். ஆனாலும் ஒரு மனுஷனை பற்றி யூகிக்கிற திறன் உள்ளவங்க. அவங்க சொன்னாங்கன்னா ஓரளவுக்கு அந்த நபரை பற்றி சரியாக சொல்லுவாங்க. சத்தமில்லாமல் காரியம் மாற்றவும் செய்வாங்க. போல் உங்களுக்கு இந்த சகோதர வர்க்கத்தை தொடவும் முடியாமல், அதாவது ஹக் பண்ணிக்கவும் முடியாமல், விடவும் முடியாமல் ஒரு பாச போராட்டமாக தாங்க நீங்கள் பயணித்து வருவீங்க. நண்பர்கள் வேணும்னு நினைப்பீங்க. ஆனால் பலருக்கு கைகோத்து போக முடியாதபடி தான் இருக்குது இந்த கன்னி லக்னத்துக்கு. உறவினர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, உறவினர்களால் உங்களை திருப்திப்படுத்த முடியாது. அவங்கக்கிட்ட அனுசரணையாக போகிறது எப்படி அப்படின்னா, அதான் உங்களோட நட்சத்திரத்தை வச்சு அதுபடி உங்களோட மூவிங் இருந்ததுன்னா ஓரளவுக்கு சில உறவுகளையாவது நீங்கள் தக்க வச்சுக்கலாம். குழந்தைகள் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி அமைதியாக இருப்பாங்க, நாளைக்கு கோபமாக இருப்பாங்க.
இதெல்லாம் எப்படிங்க வந்தது? ஏன் உங்க குழந்தை அப்படி இருக்கு? உங்ககிட்ட இருந்து கத்துக்குது அது. ஏன்னா நீங்க ஒரு நேரம் இந்த எக்ஸ்ட்ரீம், ஒரு நேரம் அந்த எக்ஸ்ட்ரீம் இருக்கீங்களா, அது பார்த்து பார்த்து பழகுது. அதுக்கு இடம் கொடுக்காம, நீங்க பயிற்சி எடுத்து, உங்களோட வார்த்தைகளே தான் உங்களுக்கு சத்ருவா மாறுதுன்னு நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் இல்லையா? அதனால வார்த்தைகள நிதானமா விடுங்க. குழந்தை கவனிக்குது அப்படிங்கிறதுல நீங்க கவனமா இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா, குழந்த வளர்றதுல கடினம் இருக்காது. உங்க குழந்த பட்டும் படாம உங்ககிட்ட பட்டும் படாம இருக்குது. தனிச்சு இருக்கிறது போலவும் உங்களுக்கு தெரியுது. ஏதாவது ஒரு வேலைய இழுத்து போட்டுக்கிட்டு செய்யறது போல உங்களுக்கு தெரியுது. நீங்க அவங்ககிட்ட அனுசரிச்சு போங்கங்க. உங்க அப்ப கூட பாருங்களேன், உங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு பூரணத்துவம் கிடைச்சது போல உங்க மனசு உணருது. அது உண்ம தானே! அத புரிஞ்சே தான் நீங்க இருப்பீங்க இல்லையா? குழந்தைகள்ட்ட நீங்க விட்டு கொடுத்து, விட்டு கொடுத்து போகும்போது, உங்க கர்மாவ உடைச்சு நீங்க வெளிய வருவீங்க. முத்தாய்ப்பா இத சொல்லி முடிச்சுக்கலாங்க. அதாவது நீங்க பதட்டப்படாதீங்க. உங்க துணை போல நீங்க ரிலாக்ஸா இருக்க கத்துக்குங்க. உங்க இருவரோட புரிதலும் 1000 நபர்களுக்கு சமம்ங்க. உங்களுக்கு யாருமே அந்த அளவுக்கு அனுசரணையா இல்லன்னு நீங்க பதட்டப்படாதீங்க. உங்க துணைக்கு ஆனா உறவினர்களோட அனுசரணை உண்டு. அவருக்கு இருந்ததுன்னா, அவளுக்கு இருந்ததுன்னா, உங்களுக்கும் அது கிடைச்சது போல தானே! அதேபோல உங்க துணை, உங்க குழந்தைகள் கிட்ட அபரிமிதமான அன்ப வரிச்சு வச்சிருப்பாங்க. உங்க துணையால முடியும்போது, உங்களாலயும் முடியும் தானே! கர்மாவ உடைச்சு வெளிய வாங்க. அப்பதான் அடுத்த ஜென்மாவுக்கு உங்கள பூரணத்துவமா கொண்டுட்டு போக முடியும். ஓம் நம சிவாய!